குகனோடு ஐவரானோம். அடடா பகவானே! என்ன பாட்டி? சீதா, ராமன் காட்டுக்கு போறப்ப வழியில குகன் ராமனுக்கு உதவி பண்ணான். உதவி பண்ணினதால அரச குலத்துல ராமன் பிறந்திருந்தாலும் தாழ்ந்த குலத்துல பிறந்த குகனை தன்னோட 5வது சகோதரனா ஏத்துக்கிட்டான். அதத்தான் குகனோடு ஐவரானோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு பண்பு! இந்த குணம்தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு தேவைப்படுது. பாட்டி, நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு சீதா. இல்ல, நேரம் கிடைக்கிறப்போலாம் நீங்க ராமாயணம் மகாபாரதம்னு சலிக்காம படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி பாட்டி? சீதா, நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான எல்லா நுட்பமான விஷயங்களும் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் நிறைய சொல்லியிருக்காங்க. ராமாயணத்தை படிக்க படிக்க புது புது விஷயங்கள்லாம் தோணுது. இந்த உலகத்துல பகவான் அவதாரம் எடுத்ததே பல நல்ல வழிகளை மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கத்தான். குறிப்பா ராமன் இந்த உலகத்துல உத்தம சீலனா வாழ்ந்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்தினான். ராமனும் லக்ஷ்மணனும் அண்ணன் தம்பி பாசத்துக்கு இலக்கணமா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. துரியோதனனும் கர்ணனும் நட்புக்கு இலக்கணமா வாழ்ந்திருக்காங்க. இப்படி எல்லாத்துக்கும் இலக்கணம் சொல்ற இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் உன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா படிக்கணும். அப்பதான் வயித்துல வளர்ற குழந்தை அறிவாளியா, புத்திசாலியா, குறிப்பா மனிதாபிமானம் உள்ள நியாயம் தர்மம் தெரிஞ்ச மனுஷனா வாழ்வான். உனக்கு அப்படிப்பட்ட குழந்தை தானே வேணும்? ஆமாம் பாட்டி. அப்போ பாட்டி படிக்கிறேன், கேளு. என்ன? சரி பாட்டி. சரி. சித்ரா, என்ன பலமான யோசனையில இருக்க போல இருக்கு? என்னாச்சு? இல்லங்க, சீதா இன்னும் நல்லது கெட்டது தெரியாத வெகுளி பொண்ணாவே இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை. அதுக்காக நடக்க வேண்டிய நல்ல காரியம் காலகாலத்துல நடக்க வேண்டாமா? அப்படி இல்லைங்க, அவளுக்கு யார் யார் எப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. யார் என்ன சொன்னாலும் அவ அப்படியே நம்பிடுறா. இப்ப நாம இருக்கும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நமக்கு அப்புறம் அவ என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே பயமா இருக்குங்க. என்னங்க, அவ நல்ல பொண்ணுங்க. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மனசு தினம் தினம் தவியா தவிக்குதுங்க. சித்ரா, சீதா வெகுளிதான், ஆனா ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏதோ நம்பிக்கையில சில காரியங்களை பண்ணிடுறா. ஆனா அதெல்லாம் அவ நம்பிக்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவ கரெக்ட் ஆயிடுவாமா. இங்க பாரு, வாரிசு நல்லபடியா வரணும்,
எந்த கோளாறும் ஆயிடக்கூடாதுங்கிற உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியுதுமா. நாம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. கடவுள் நிச்சயம் நமக்கு துணையா இருப்பாருமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. சிரம். ம்? இந்த அம்மா வேற அடிக்கடி ஃபோன் பண்ணி குழந்தை பெத்துக்கோன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்றாங்க. என்ன பண்றது? பிடிக்காதுன்னு சொன்னா கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு டெய்லி கால் பண்ணி நச்சரிச்சிட்டு இருந்தா எரிச்சலா தான் வருது. என்ன பண்றது இவங்கள? பிரியா, என்னடி பண்ணிட்டு இருக்க? போன் எடுக்க இவ்வளவு நேரமா? இன்னும் அவளுக்கு அல்வா கிண்டி கொடுத்துட்டோம். அந்த சீதாவுக்கு கை கால் பிடிச்சு விட்டுக்கிட்டும் இருக்கியா என்ன? பானுமதி, ஐயோ, என்ன நீ மணிக்கு ஒரு தடவை போன் பண்ணி பிரியாவை ஏன் விசாரிச்சுட்டே இருக்க? அவளுக்கு இங்க வேலை இருக்கு. சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. உன் பொண்ணு கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டினா நேரா வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதானே? சம்பந்தியம்மா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பிரியா நினைச்சு பேசிட்டேன். அப்படியா? ஆமா, நீ என்ன அல்வா கை காலுன்னு பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா. சீதாவுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இத பார், சீதாவுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்னும் அவளுக்கு அறிவுரை சொல்லாத. போன வைக்கிறியா? ஐயோ ஐயோ, லூசு அம்மா. நான் சித்ரா அத்த மாதிரி குரல் மாத்தி பேசினா அதை கூட கண்டுபிடிக்க முடியல. ஐயோ, அப்படியே உண்மையா அத்தை கிட்ட பேசுற மாதிரி பயந்து போய் நடுங்குறாங்க. ஐயோ, ஆமா, இவ எங்க போனா? போன சம்பந்தி அம்மா எடுக்கிறாங்க. நல்ல வேளை பிரியான்னு நினைச்சி நாம ஏதாவது சொல்லி இருந்தா இவ சீதாவுக்கு என்ன சேவை செஞ்சிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? நல்ல வேளை. ஐயோ. பிரியா, அத்தை, என்ன பிரியா, நீயா தனியா நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை. ஒண்ணு இல்லையா? சும்மா சொல்லு, எதுக்கு சிரிச்ச? ரவி ஏதா போன் பண்ணி பேசினானா? ஐயோ, இவங்க சொல்லலன்னா விட மாட்டாங்க போல இருக்கே. அது ஒண்ணு இல்ல அத்தை. போன்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன், அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். சரி சரி, இப்படி தனியா நின்னு சிரிச்சா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ரூம்குள்ள போய் சத்தம் போட்டு சிரி. ராம், என்ன ராம், ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துட்ட? ஆமா பெரியமா, மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு.
அதான் வந்துட்டேன். ஆஹா. ம், நீங்க எதுக்காக சீக்கிரமா வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இல்லத்த. சும்மா இரு. அவனே ஆபீஸ்ல டயர்டா வந்திருக்கான். கேள்வி மேல கேள்வி கேட்காத. போயிட்டு கிரீன் டீ போட்டு எடுத்துட்டு வா. ம், ராம், கோ அண்ட் ஃப்ரெஷ் அப். சரி. என்ன ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கீங்க? போகலையா நீங்க? கிளம்புனாத்த. ஆ, ஆனா முதல் தடவையா சீதாவை கூப்பிட்டுட்டு செக்கப்புக்கு போறோம். நல்ல நேரத்துல கிளம்புனா எல்லாமே நல்லபடியா நடக்கணும் சுமித்ரா சொன்னா. ஆ. ராகு காலம் முடிஞ்ச உடனே நாங்க கிளம்பலான் இருக்கோம். ஓஹோ, அது சரிதான், அது சரிதான். அத்தை, ம். சீதாவை டாக்டர் செக்அப் பண்ணி கன்சீவ் ஆயிருக்கான்னு இனிப்பான செய்தி சொல்லதான் போறாங்க. அத நம்ம காது குளிர கேட்க தான் போறோம். நம்ம குடும்பத்தை விருத்தி பண்ண போற பெருமை சீதாவுக்கு தான் கிடைக்கும். பாத்தீங்களா, அவ முகத்தை பாருங்களேன், எப்படி ஜொலி ஜொலிக்குதுன்னு. இல்ல சித்ரா? ஆமா சுமித்ரா. அப்படியே ராஜகலை தெரியுது. பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா தான் இருக்க போகுது. எப்படி சொல்ற சித்ரா? ஆமா சுமித்ரா, நம்ம சீதா எந்த நேரமும் அந்த கிருஷ்ண பகவானையும் நம்ம ராமையும் தான் நினைச்சிட்டு இருக்கா. அதனால தான் சொல்றேன், சீதாவுக்கு பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தை தான். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியோமா நம்ம குடும்பத்தை அழைக்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் போய் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம்னு மட்டும் சொல்லுங்க. பிரமாதமா கொண்டாடிடலாம். சரிங்க அத்தை. என்ன? சீதா, ரெடியா? வா போலாம். எங்க ராம்? ஆ, சீதாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். அப்ப நாங்க பாத்தியா சித்ரா, உன் புள்ள எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுதா? சீதாவை பிரிஞ்சு அவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. டேய் ராம், இப்படித்தாண்டா இருக்கணும். உங்க தாத்தா கூட இப்படித்தான் இருந்தாரு. யாரையும் வரவிட மாட்டாரு. அவரே தான் என்ன கூட்டிட்டு போவாரு. அதே குணம்தான் உனக்கு இருக்கு. இப்படித்தாண்டா இருக்கணும். ராம், உனக்கு எதுக்கு சிரமம்? நீ போய் ரெஸ்ட் எடு, நாங்க கூட்டிட்டு போயிட்டு வரோம். ஆ, ஆ, இல்ல பெரியம்மா, நானே கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஆ, பாத்தியா பாத்தியா, ஆர்வத்தை பாத்தியா? டே ராம், நாங்க சும்மா தான் சொன்னோம். உண்மையாவே நீ கூட்டிட்டு போனாதான் இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். நீயே கூட்டிட்டு போயிட்டு வா. சீதா, நீ என்ன சொல்ற? மாமியார் கூட போறியா இல்ல புருஷன் கூட போறியா? யார் கூட போனாலும் சரிதான் பாட்டி. ஆ, என்னது? அத்தை, யாரு கூட போனாலும் சரிதானா? இங்க பாரு, உன் வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது. உன் மனசு உன் புருஷன் கூட தான் போகணும்னு சொல்லுது. அதனால நீ ராம் கூடவே போய் செக் பண்ணிட்டு வா. இங்க பாரு, அப்பாவாக போற சந்தோஷத்துல ஆபீஸ்ல வேலையை கூட விட்டுட்டு வந்திருக்கான். சித்ரா, ராவுகால முடிஞ்சிருச்சு, கிளம்ப சொல்லு. சரி ராம், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. டாக்டர் செக்அப் முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆமா. சொல்லுங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு பத்திரமா வரோம். போயிட்டு வாங்க. ம், ஓகே என்ன? பாட்டி. சரி ம். சீதா, வா போலாம்.
கிளம்புங்க கிளம்புங்க வரேன் போயிட்டு பாட்டி வரேன் அத்தை. கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஆ, சீதா என்னங்க ஆ, நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு போலாமா? இல்லைங்க, இப்போலாம் எதை சாப்பிட்டாலும் வாமிட் வருது. இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்க. ப்ளீஸ் சீதா, அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் ஆவது சாப்பிட்டு போலாம். ஸ்நாக்ஸா? ஏய், நான் உனக்காக தான் ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆ, நிஜமாவா? ம், எனக்காகவா வந்தீங்க? ஆமா. உன் அம்மாவும் பெரியம்மாவும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதா இருந்துச்சு. ஆனா நான் தான் உன்னை வேணும்னு வெளியே கூட்டு போலான்னு வந்தேன். போகும்போது 2 பேரும் டிஃபன் சாப்பிடலாம்னு நினைச்சேன். என் ஆசை நிறைவேறாத போல தான் இருக்கு. நான் என்ன மொத்தத்துல வேண்டான்னு சொன்னேன்? இப்போதைக்கு வேண்டாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் தானே சொன்னேன். சரி, நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, சும்மா விட்டுற முடியுமா? ஏதாவது சாப்பிடலாம், ஓகேவா? சீதா, தேங்க்யூ சீதா. இதுக்கு எங்க போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? சொல்லணும் தோணுச்சு, சொன்னேன். வெல்கம் சார். வாட் யூ வாண்ட் மேம்? ஏங்க, ஆ. இது இதுவா? ம், 2 சாக்கோலாவா? ஓகே சார். ஏங்க நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியும். வா, இன்னைக்கு எப்படியாவது ஒன்று வெளியே கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன், கூட்டிட்டு வந்துட்டேன். வா உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah. டேக் இட் சார். சாப்பிடு. ஏங்க, உங்களுக்கு எப்பவுமே டார்க் சாக்லேட் பிடிக்காதே? உனக்கு பிடிக்கும்ல? ம், ம், நான் என்ன சொன்னேன்? உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் இனிமே எனக்கும் பிடிக்கும்னு சொன்னேன்ல. அதான் இப்ப சாப்பிடுறேன். சாப்பிடு. ம்.
சீதா என்னாச்சு? ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்கு. ஐயோ சீதா, ஏய் சீதா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேற சார் இந்த பில் எடுத்துக்கோங்க. சீதா வா, பாத்து பாத்து பாத்து, வா வா வா. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா இருக்குமா? ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. நான் கொடுத்த மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் வீக் வாங்க. சரிங்க டாக்டர். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் ராம், வாங்க. அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க சீதாவை கூட்டிட்டு வருவீங்கன்னு. டேக் யுவர் சீட். உட்காருமா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நான் நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க ராம்? எல்லாம் நல்லா இருக்காங்க. ராம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் செக்அப் பண்ணிட்டு சொல்றேன். சரி டாக்டர். வாமா சீதா. ம்.